ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ஓல்டு ரொம்ப 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 ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி. எங்க பாட்டினா எங்க அப்பா வந்து சின்ன ஏஜ்ல இருக்கும்போது பண்ற ரெசிபி, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அதான் வந்து பச்சை புலுசுன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை புலுசு வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதுலயே வந்து 2-3 டைப்ஸ் இருக்கும். எங்க வீட்டுல பண்ற எங்க பாட்டி ஸ்டைலான ஒரு பச்சை புலுசு ரெசிபி தான் எனக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். மழை காலத்துல சளி பிடிச்ச டைம்ல இது சாப்பிட்டா வந்து செம்மையா இருக்கும். இதுக்கு தொட்டிக்கிறதுக்கு வந்து எதிர் அப்பளம் தொட்டிக்கலாம், இல்லைன்னா ஆம்லெட் தொட்டிக்கலாம். சிம்பிளா ஒரு 5 மினிட்ஸ்ல முடியிற ஒரு ரெசிபி. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், மெயின் கல்லுப்பு இருக்கணும், ஊற வச்சு புளி இருக்கணும். ஓகேவா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம செக்கு தேவையில்லை, மிக்சி ஜார் தேவையில்லை. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாட்டி வந்து அலுமினியம் பாத்திரம் இருக்கும் குட்டியா, அதுல பண்ணிட்டு அதுலயே கடைஞ்சிடுவாங்க. நான் வந்து இப்ப இதுல பண்ணிட்டு இருக்கேன், அந்த கடையிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ செம்ம டேஸ்டியா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. பச்சடி டாமினேட் பண்ணிடும். பச்சடியே டாமினேட் பண்ணிடுன்னா பாத்துக்கோங்க. சிம்பிள். அப்பெல்லாம் வந்து பாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கடைன்னு அவங்க பண்ற 2 டிஷ்ஷஸ், ஒன்று இது, இன்னொன்று வந்து திருகுமாட்டு பப்புன்னு சொல்லுவாங்க. இது 2 வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ், அது ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்களாமா. ஸோ சில சிம்பிளா இருக்கும் அந்த பாட்டி ஓல்டு ஸ்டைல் டிஷ்ஷஸ் எல்லாம். அதில் இது ஒன்று எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி. எங்க அப்பா, எங்க அண்ணா, இந்த ஃபேமிலிலேயே வந்து பிடிச்ச ஒரு ரெசிபி. ஓகேவா, வாங்க. ஆயில் ஹீட் ஆச்சு. இப்போ வந்து காஞ்சி மிளகாய் போடணும். இதுக்கு நம்ம வந்து 3 இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது. காஞ்சி மிளகாய், தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்ல வச்சுட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த பப்பு இது பண்ணுவாங்க இல்லையா, அது பேர் என்ன, பருப்பு, அந்த பருப்பு மத்துல தான் வந்து நம்ம இதை கடையணும். ஸோ அதனால வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்ல வச்சுட்டு காஞ்சி மிளகாய் எல்லாம் வந்து அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வர வரையிலும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் வந்து உப்பு போட்டு நம்ம கடையும் போது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். கொஞ்சம் ப்ரௌனிஷாவே அந்த பிளாக்கிஷ் வர மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் பவர் போச்சு. வீடியோல கிளியரா தெரியுதா? ஏன்னா அந்த சூடா இருக்கும் போதே வந்து நம்ம இதை கடைஞ்சிடணும், இல்லைன்னா அந்த கடைய முடியாது. ஸோ இதுல வந்து கல்லுப்பு தாங்க போடணும். கல்லுப்பு போட்டாதான் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். கரெக்டா பவர் போச்சு, தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க, கடைஞ்சிடுங்க. நம்ம கடையும் போதே செம்ம ஸ்மெல் வருங்க இதெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தெரியுதா? ஸோ இப்போ இதில் புளி போடணும். ஸோ நான் இதில் புளி ஊற வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து பாதி எடுத்து புளி போட்டுட்டு இருக்கேன். அந்த
ஸோ இந்த வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் அங்கே வச்சிருக்கேன், அந்த ஃப்ளேவரே எனக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் பேச்சுலர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா? இந்த பச்சை வெங்காயம் இது இப்படியே போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்படிதாங்க கடையணும், நல்லா கடைஞ்சிக்கோங்க. அந்த வெங்காயம் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த இதுக்கு கரெக்டா வரணும். ஸோ இங்க பாட்டி பண்ற அதே ஸ்டைல் அதே மெத்தட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமா தண்ணி போட்டேன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆச்சு. ஓகே, உப்பு புளிப்பு கரெக்டா இருக்கு, எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டா வந்துச்சு. இந்த ஒரு கிளிப்ல மட்டும் இந்த கரிட்டில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போடுங்க, அவ்வளவுதான். சும்மா டேபிள் ஸ்பூன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போடுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தெரியுதா? இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கும், திக்கா இருக்கணும். இதான் வந்து நம்மளோட பச்சை புலுசு ரெசிபி. ஓகே, ஒரு பவுல்ல வச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த மழை காலம் இப்பெல்லாம் நம்மளுக்கு சளி பிடிக்குது இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து இது பண்ணி சாப்பிடுங்க. ஆஹா, ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. நல்லா நம்ம கடைஞ்சாதான் இந்த ஒரு திக்னஸ் வரும். நம்ம சும்மா எப்படி எப்படி இப்படி பண்ணோம்னா அந்த திக்னஸ் வராது. ஓகேவா? ஸோ மிக்சியில போடாம நம்ம அந்த கடையில் வச்சுட்டு கடைஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி இது பார்க்கறது சட்னி மாதிரி இருக்கும், இல்லை பச்சடி மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இது பச்சடி கிடையாது, சட்னியும் கிடையாது. நம்ம மிக்சியும் அரைக்க மாட்டோம், அதே மாதிரி அந்த கல்லில் போட்டியும் இது பண்ண மாட்டோம். சும்மா நம்ம எதுலேயே ஃப்ரை பண்ணுமோ அதுலேயே வந்து அந்த என்ன சொல்றது, பப்பு குத்தியா பருப்பு மத்தை வச்சுட்டு நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சாதான் வந்து அந்த ஒரு திக்னஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பச்சை புலுசு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரைஸ் வைக்கலாம், ஈவினிங் டைம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இதுல வந்து நீங்க நெய் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு பச்சடி நம்ம மிக்ஸ் பண்றது காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பச்சடி எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த ஒரு மிக்சிங்ல தான் எதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நீங்க நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா வந்து ஆம்லெட் தொட்டி சாப்பிடுங்க, வெஜிடேரியன்ஸ்னா அந்த பஜ்ஜி தொட்டிக்கிட்டு சாப்பிடுங்க. நம்ம வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அந்த மாதிரி பஜ்ஜி தொட்டி சாப்பிடுங்க. இது வந்து வின்டர் ரெசிபி. ஓகே, வின்டர் இல்லைன்னா ரெய்னி சீசன்ல சாப்பிட செம்மையா இருக்கும். ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஓகேவா? ஸோ இந்த ஆந்திரா பச்சை புலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.